ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. கங்கை கரைக்கு அழிச்சின்னு போகிற லக்ஷ்மணர் சீதாதேவியை ஒரு படகுல அழிச்சின்னு போகிறார். அப்போ தன்னுடைய மாமியார்கள்லாம் நலமாக இருக்கணும்னுட்டு சீதை வேண்டிக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறார். அன்றைக்கி தினம் 3 பேரும் கங்கை கரையை போய் அடைஞ்சு அங்கே ஓய்வு எடுத்துக்கிறாங்க. நடக்க இருக்க நிகழ்ச்சியை பற்றி சிந்திச்சுட்டு இருந்த லக்ஷ்மணருடைய இதயம் தீயினால் சுட்டது போல் கொழுந்து விட்டு எரிஞ்சுது. நேராக இருக்க துன்பம் லக்ஷ்மணர் மனசை மீண்டும் மீண்டும் உறுத்திட்டு ஒரு நிலையில் தன்னை கட்டுப்படுத்த முடியாதவர் ஆயிட்டு வாய் விட்டு ஓன்னு கதற ஆரம்பிச்சிட்டார் லக்ஷ்மணர். அப்போ கூட சீதை தனக்கு ஏதோ நேரிட போகிறதுன்றத உணரலை. கங்கை கரைக்கு மழை வேண்டிய நேரத்தில் ஏன் இப்படி அழற? நீ அழறதுனால என் மனசும் துன்பப்படுறது. எப்பையும் ராமருக்கு அருகிலேயே இருக்கிற நீ அவரை பிரிஞ்சு இங்கே வந்ததுனால துன்பப்படுறேன்னு நினைக்கிறேன். அதனால தானே நீ இப்படி அழுதுருக்கணும். எனக்கும் கூட ராமர்கிட்டேருந்து பிரிஞ்சு இருக்கிறது சித்த நேரத்துக்கு கூட தாங்க முடியாத விஷயம்தான். ஆனால் ராமரின் அனுமதியோட நம்ம திட்டமிட்டபடி கங்கை நதியை தாண்டி அந்த நதியில் அந்த அக்கறைக்கு போய் ரிஷிகளை பார்த்துட்டு ரிஷிகளின் மனைவிமார்களுக்கும் மற்ற பெண்மணிகளுக்கும் ஆடை ஆபரணங்களை அழிச்சிட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு ரிஷிகள்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுண்டு உடனடியாக அயோத்தி திரும்பிடுவோம். சிம்ஹம் போன்ற மார்பும் தாமரை இதழ் போன்ற கண்களும் எல்லா நற்குணங்களும் பொருந்தின அந்த ராமரை பார்க்காம எத்தனை நாள் நம்மளால் இங்கே தங்கிட முடியும்னு சீதை சொல்கிறாங்க. சீதை பேசின இந்த களங்கமில்லாத வார்த்தையை கேட்டு பகைவர்களில் மேம்பட்டோரையெல்லாம் பொசிக்கிடுற வல்லமை படைச்ச லக்ஷ்மணர் செய்யறதறியாமல் கண்ணீரை கட்டுப்படுத்திண்டு கங்கை நதியை கடக்கிறதுக்கு படகை அமர்த்தி சீதையை பார்த்து படகு ஆயிட்டுது, நம்ம நதியை கடப்போன்னு மட்டும் சொல்கிறார். தேரோட சுமந்திரர் முதல்ல இறங்கிய கரையிலேயே நிற்க சீதையும் லக்ஷ்மணனும் கங்கைக்கு அக்கறை போகிறதுக்கான படகுல ஏறுறாங்க. படகு கங்கை நதியை கடக்கிறது. சீதையும் லக்ஷ்மணனும் படகை விட்டு கீழே இறங்குறாங்க. லக்ஷ்மணர் கண்களில் நீர் வழிய கை கூப்பி நின்று சீதையை பார்த்து செய்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாரும் என்னை ஏசக்கூடிய வகையில் செயலாற்ற வேண்டிய கடமை எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதுனால என் இதயம் வேல் கொண்டு குத்துறது போல் நான் உணர்றேன். இதை விட நான் இறந்து போயிட்டு இருந்தேன்னா எவ்வளவோ மேலே இருந்திருக்கும். மக்களுடைய கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாக போகிற காரியத்தை செஞ்சு முடிக்கிற தன்மையுடையவன் நான் இல்லை. தேவியே, உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். நான் செய்ய போகிற காரியத்தை என்னுடைய குற்றமாக கருத வேண்டாம். புனிதமானவளே என்னை மன்னிச்சு அருளுங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் சாஷ்டாங்கமாக விழுந்து சீதையை வணங்கி எழுந்து இரு கைகளையும் கூப்பிண்டு நிற்கிறார். இறந்து போகிறதே மேலுன்னு சொல்லி பெருசும் துன்புற்ற லக்ஷ்மணனை பார்த்து சீதையின் மனசு கவலையில் ஆழறது. நீ என்ன சொல்ல போகிற அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் உண்மையை சொல்லிடு. பெரும் சுமையை உன் மேலே மன்னர் திணிச்சிருக்காருன்னு தோன்றது. என்ன அது? ஏன் இப்படி துன்பப்படுற? என்ன விஷயம்? அதை மறைக்காமல் சொல்லுன்னு ஒரு சீதை சொல்கிறாங்க. கண்கள் குளமாக இதயம் வெந்து போகிற வாய் உளர லக்ஷ்மணர் பேச ஆரம்பிக்கிறார். புகழ்பெற்ற ஜனகர் பெற்றெடுத்த மகளே, எனக்கு இடப்பட்ட கட்டளை இப்போ நிறைவேற்றுறேன். மக்கள்கிட்ட உழவுற அபாண்டமான அவதூறை கேள்விப்பட்ட ராமர் மனசு நொந்து போனவரா, இதயம் வெடிச்சவரா என்கிட்ட சொன்ன செய்தியை உங்ககிட்ட நான் விவரிக்கிறது முறையாக இருக்காது. அந்த அவதூறை உங்கள் முன்னிலையில் பேச எனக்கு நான் எழலை. நீங்கள் அக்னி பிரவேசம் செஞ்சு அக்னியினால் அங்கீகரிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் தேவாளாலையும் அங்கீகரிக்கப்பட்டு போற்றப்பட்டு வாழ்த்தப்பட்ட காட்சியை நேரில் பார்த்ததில் நானும் ஒருத்தன். அப்படிப்பட்ட எண்ணெய் மக்கள் பேசுகிற அவதூறு காரணமாக உங்களை கங்கை நதி கரையில் இருக்க ஆசிரமங்களில் அருகில் விட்டுட்டு வருமாறு மன்னர் கட்டளை விட்டுருக்கார். மனம் தளர்ந்து போயிட வேண்டாம். இன்னும் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். இந்த ஆசிரமங்களில் தவங்கள்னால மேன்மையுற்ற ரிஷிகள் வாழறாங்க. என்னுடைய தந்தை தசரத மன்னருக்கு உற்ற நண்பரும் ரிஷிகரில் வசதியானவருமான வால்மீகியின் ஆசிரமம் இங்கே தான் இருக்குது. ராமரை மனசில் நினச்சிட்டே அந்த மகரிஷியின் ஆசிரமத்தில் வாழுமாறு உங்ககிட்ட நான் விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன். இதனால் ஏற்கனவே ஒளி வீசுகிற உங்களுடைய சிறப்பு ஓங்க தான் போகிறதே தவிர தாழ்ந்துட போகிறதில்லை அப்படின்னு லக்ஷ்மணன் பேசுகிறார் சீதைக்கிட்ட. இதை பேசினோன்னே சீதைக்கு அதிர்ச்சி தாங்க முடியாதவளாக மயக்கமுற்று தரையில் சாஞ்சுடுறாங்க. மூர்ச்சை தெளிஞ்சு எழுந்தோன்னே அந்த புனிதவதி கண்களில் நீர் ததும்ப லக்ஷ்மணர் பேச ஆரம்பிக்கிறார். பேச முடியாமல் நிற்கிற லக்ஷ்மணரை பார்த்து சீதை பேசுகிறாங்க. துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காகவே நான் பிரம்மா சிருஷ்டிச்சான் போல. ஒரு கணம் கூட நன்னடத்தையிலேருந்து மனசாலோ உடலாலோ தவறாத நான் இப்படிப்பட்ட துயரை அனுபவிக்கிற அளவுக்கு என்ன பாவம் பண்ணினேன்? ராமரை விட்டு தனிமையில் ஆசிரமங்களில் நான் எப்படி வாழ போகிறேன்? என்ன காரணத்துக்காக ராமர் என்னை பகிஷ்கரிச்சார்னு ரிஷிகள் கேட்கும்போது நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ரகுவம்ச திலகமான ராமரின் வாரிசு என் வயிற்றில் வளர்கிறதுனால என்னால் தற்கொலை செஞ்சுக்கவும் முடியாதே அப்படின்றாங்க. சீதையினுடைய வார்த்தை மேலும் தொடர்றது. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.